வெல்கம் பேக் ஹேமா டெக் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்றைக்கி வந்து பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், அனத்தீசியா, ஓடிஏடின்னு சொல்லுவாங்களே அது, மெடிக்கல் லெபார்ட்டரி, டயாலிசிஸ், ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு 10 வகையான கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்திருக்கு. ஸோ எந்தெந்த டேட்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/7/2025 2/8/2025, அதாவது 4 நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஈவினிங் வரைக்கும் 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டே சனிக்கிழமை ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். என்றைக்கு அலாட்மெண்ட்டு ரிசல்ட் ஒன்னோட ரவுண்டு உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/8/2025, அதாவது திங்கட்கிழமை உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அன்றைக்கே நீங்கள் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு 8ஆம் தேதி ரிப்போர்ட்டிங் கொடுத்துடலாம் காலேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிறத. யார் யாருக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பெஷல் கேட்டகிரிக்கும் ஜென்ரல் கேட்டகிரிக்கும் வரும். ஸ்பெஷல் கேட்டகிரியில் யார் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்பெஷல் கேட்டகிரியில் வந்து மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகிரி. அவங்களுக்கு தனியாக ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் கேட்டகிரியில் நார்மலாக 200 கட் ஆஃப்லேருந்து 165 வரைக்கும் இருக்கவங்க, அதாவது உங்கள் ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1ல் இருந்து 20,207 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரவுண்டு 1ல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் லிஸ்ட்டில் வரும். கவுன்சிலிங் இப்போ இன்ஜினியரிங் மாதிரி நிறைய கவுன்சிலிங் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் வரும். ஸோ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. அதை கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு தான் ஓடிபி வரும். ஸோ அதுக்கு ஓடிபி கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ணணும். 250 rupees நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை பேமெண்ட் கொடுத்த பார்த்துக்கு தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு போகும். ஸோ இதை கொடுத்துட்டீங்க, 2000 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுடைய கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி வரும். 2வது இருக்கிறத படிங்க. கீழேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிஎஃப்லேயே. விண்ணப்பதாரர்கள் பட்டப்படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரியை தேர்வு செய்யும் பொழுது கவனமுடன் நெக்ஸ்ட்டு கல்லூரியை தேர்வு செய்வீங்க. இணையதளத்தில் எந்தெந்த கல்லூரிகளுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ரவுண்டு 1ல் வரதால் என்னென்ன கல்லூரி வேக்கன்சி இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அது இணையத்திலே வெளியாகும். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த பிடிஎஃப்பை நீங்கள் அது மூலயமா பார்த்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் முழுக்க நெட்வொர்க்கில் தான் பண்ண போகிறீங்க, அதாவது நெட் சென்டரில் தான் பண்ணுவீங்க. நிறைய பேர் நெட் சென்டரில் தான் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். அங்கே நெட்வொர்க் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு காலேஜ் லிஸ்ட்டு வரல அப்படின்னு சொல்லாதீங்க. அடுத்தது சேர்க்கை இணையதள கலந்தாய்வு மூலமாக தரவரிசை அடிப்படைப்படி இடஒதுக்கீடு விதிகளின் படியும் தான் நடைபெறும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு 167 வரைக்கும் இருக்கவங்க என்னென்ன வச்சுருக்கீங்களோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லாக் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் லாக் வந்து இன்றைக்கே கொடுத்துடலாமா, இன்றைக்கி நான் 30ஆம் தேதி போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன் நெட் சென்டரில், நான் இன்றைக்கே லாக் கொடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னா இல்லை, வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. நீங்கள் பொறுமையாகவே லாக் கொடுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் லாக் பண்ண முடியாது. ஒன்ஸு நீங்கள் லாக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நமக்கு 2ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நம்ம பொறுமையாக லாக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு ரொம்ப காலேஜஸ் கம்மியாக 19 காலேஜஸ் நியர்பை தான் இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் அதை மட்டும்தான் எல்லா லிஸ்ட்லேயும் கொடுக்க போகிறீங்க. வேக்கன்சி எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கொடுக்குற எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு எப்படி வைக்கணும், எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் நம்பர் தெரியுது இல்லைங்களா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு போட்டு என்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத சொல்லுங்கள். இல்லை அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், அதில் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ஸோ ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே நாங்கள் உங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுன்றதையும் ஒரு வீடியோவை அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.